ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏப்பா கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதயம் எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னா போனதவே சொல்லிட்டீங்க, நீங்களே ரிவ்யூ பண்ணுறீங்க சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பண்ணிடலாம் சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா, ஒரே ட்விஸ்ட்டாகவே இருந்தது கேஸ். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இந்த இடத்துல ட்விஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறேன் அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டியும் லட்சுமி அம்மாவும் இந்த கூமுட்டை பாரதியை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆதி காப்பாற்றுனது. அதான் அந்த வாயோட வாய் வச்சு அந்த மூச்சை கொடுத்து காப்பாற்றிருப்பான் இல்லையா, அதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாட்டி வந்து ஒரு வார்த்தை விடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆதிக்கு ஒருவேளை எல்லா விஷயம் தெரிஞ்சு இவ வாயாலேருந்தே உண்மையை வர நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும். நான் தான் அன்றைக்கி 2-3 நாளைக்கு போன வாரம் எபிசோடு போடையிலே நான் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் கைஸ். ஆதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு கைஸ். சரிங்களா? அவன் நடிக்கிறான், நல்லாவே நடிக்கிறான், அது மட்டும் கன்ஃபார்ம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்களா. போன பிறகு ஆதித்யா வர்றான். அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் நம்ம இங்கேயே வந்தோம் அப்படின்னு கேட்குறான். உடனே பெரிய மனுஷன் மாதிரி பேசாதடா, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஏதாவது கொடுக்க சொல்லிட்டு லட்சுமி பாட்டி வந்து அதை கூட்டிகிட்டு போயிட்டான் அந்த குட்டி பையனை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதான் காப்பாற்றிட்டாங்களே. நேற்று கூட நான் டைட்டிலே நான் அதான் வச்சுருந்தேன். ஆதிக்கு ஒன்றுனா பாரதியும், பாரதிக்கு ஒன்றுனா ஆதியும், இப்படியே காப்பாற்றிக்கிட்டே இருங்கடா விளங்கும். சரியா? இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது கைஸ். என்ன நடக்குது அப்படின்னா, இவ வந்து வர்றா, ஏதோ சொல்லணும்னு வர்றா, காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வர்றா. சொல்ல வரும்போது ஆதி இருந்துட்டு என்ன பாரதி ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க சார், எனக்கு வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சொன்ன உடனே நானும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பாரதி, ஒரு சாரியும் சொல்லணும் அப்படிங்கிறான். என்ன என்ன எதுக்கு சார் நீங்கள் சாரி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களை வந்து நான் அந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், ஆபத்தில் வந்து என்னை ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது யாருக்காக இருந்தாலுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சதா தெரியலையா அப்படிங்கிறது 2வது விஷயம். இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து அவனை பொறுத்தளவு நீ வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. இப்போதைக்கு சொல்கிறேன், அவனுக்கு ஞாபகம் இன்னும் வரல. அதாவது ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் ஞாபகம் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மளையும் ஏமாத்துறாங்க டைரக்டர் சார். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் காப்பாற்றுனது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது அவனை பொறுத்தளவு நீ வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு வெல்விஷர் அப்படி தான். ஆனால் மக்களை பொதுவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பாரதி வந்து இன்னொருத்தனோட பொண்டாட்டி ஆதியை பொறுத்தளவு. சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு உயிரின்னு பார்க்காம காப்பாற்றினா இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லிடணும். இருந்தாலும் இந்த நம்ம கூமுட்டை பாரதி வந்து ஓயாமல் கல்யாணம் ஆனது, புடவை கட்டி விட்டது, ஸ்வீட் ஊட்டி விட்டது, கிஸ் பண்ணது, இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க இல்லையா. இதையும் நினச்சி பார்ப்பாங்க. சொல்லி வாயை மூடலை கைஸ். இன்றைக்கி எபிசோடில் அதே மாதிரி நடந்து போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குதாமா. சரியா? விட்ட குறை தொட்ட குறை இருக்குதாமா. 5 வருஷத்தில் எங்கள் மக்கள் எங்கள் கைஸ் வந்து பூர்வ ஜென்மம்லாம் போச்சு. வெறும் 5 வருஷம் தான். சரிங்களா? என்னமோ 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பிரிந்து இந்த மாதிரி பூர்வ ஜென்ம பந்தத்துக்கே போயிட்டான். பூர்வ ஜென்ம பந்தமாமா, விட்ட குறை தொட்ட குறையாமா. ஐயோ கடவுளே, முடியல டாடே, இந்த 5 வருஷத்தை வச்சு நீங்கள் எவ்வளோடா ஓட்டுவீங்க? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நீங்கள் இனிமேல் என்னைய சாருன்னு கூப்பிடக்கூடாது, ஆதின்னு தான் கூப்பிடணும்னு சொன்னான்.
ஏன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னே, எனக்கு சாருன்னு சொல்லி கூப்பிட்றது பிடிக்காது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் விட்டுட்டேன், இப்போ எனக்கு பிடிக்கல, நீங்கள் ஆதின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப. இதுலேருந்தே தெரியலையா கைஸ், அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்கிறத விட அந்த பென்ட்ரைவ் பார்த்துருப்பான் இல்லையா, அதை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் நாடகத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிட்டாக போடுற மாதிரியே இருக்குது நினைக்கிறேன். அவன் பென்ட்ரைவே எடுத்துகிட்டு வந்தான், அப்போ பார்த்துருப்பான் இல்லையா, அப்போ பொண்டாட்டிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, தெரிஞ்சங்காட்டி இவன் நடிக்கிறான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இனி சாருன்னு கூப்பிட வேணாம்னு சொல்கிறான். நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கையால் எனக்கு ஒரு காஃபி, பார்த்தீங்களா, உங்கள் கையால் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக போகிறாப்புல. சரி போகும்போதாவது அங்கே முன்னாடி பார்த்து போகலாம்ல, அவன் இந்த வாயை வச்சு மூச்சை கொடுத்து காப்பாற்றிருப்பான், அதை நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறான். ஐயோ சாமி, ராசாத்தியே உனக்கு வந்து ஆதி வந்து உன் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பாவாக உனக்கு தேவையில்லையாட்டிருக்குது. உன்னைய வந்து எப்போத்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் சரியா, உனக்கு புடவை கட்டி விடணும், உனக்கு பூ வச்சு விடணும், உனக்கு சாரி கட்டி விடணும், இதுக்கு தான் வந்து அவன் வந்து உனக்கு தேவைப்படுவானாட்டிருக்குது. ஒரு நாள் கூட நீ அவன் இந்த குழந்தைங்களோட இருக்கிறதையே நீ நினச்சே பார்க்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் என்ன ஒரு இதுன்னு தெரியல, சரியான பூமுட்டை. அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது, காப்பி கேட்டானா, அதுக்கப்புறம் நான் தான் சொல்லலையா கைஸ், 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இவள் வந்து படையப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் செஞ்ச மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டு உடப்பா, பொருளெல்லாம் போட்டு உடப்பான்னு நான் சொன்னேன் இல்லையா மித்ரா, அதே மாதிரி ஆகிப்போச்சு. என்ன நடக்குது, கத்துறா, பாரதி அப்படின்னு கத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்க. நான் அப்பயே நினச்சேன், இவள் கத்தும் போதே பக்கத்தில் இருக்க பூச்செடி பாவம் உடச்சிருவான்னு நினச்சேன். உடச்சிட்டான், தூக்கி போட்டு உடச்சி கண்ணாடியை உடச்சி வந்துட்டார். அங்கேருந்து அண்ணன் சுதாகர் அண்ணன் வந்துட்டார். தங்கச்சிக்கு என்னமோ ஆயிடுச்சோ ஏதோ ஆயிடுச்சோன்னு. எப்பா ராசா, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது சரியா, அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அவளுக்கெல்லாம் நல்லா கைகால் சுகத்தோடு நல்லா தான் இருக்காளுங்க, விற்று போனவளுங்க. உடனே வந்துட்டு தங்கச்சிக்கு என்னாச்சோன்னு வந்துட்டு பார்க்குறாப்புல. அண்ணன் ஒன்றும் ஆகலைன்னொடனே, ஏன் இப்படி பண்ணுற, நம்ம கொஞ்சம் நிதானமாக மூவ் பண்ணியிருக்கலாம், நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னென்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீ இப்போ பாரதியை இருந்தால் காப்பாற்றிட்டா நீ நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த இடத்துல ஆதிக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்னென்ன செஞ்சுருப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே, இருந்தாலும் எனக்கு அவன் என்னை வாயை வச்சு அவன் பாரதி வாயோடு வச்சு மூச்சை வச்சு காப்பாற்றினா இல்லையா, என்னால் தாங்க முடியலன்னா அப்படிங்கிறான். சொன்ன உடனே, கவலைப்படாத, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணும் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாப்புல. நீ மறுபடியும் அண்ணன் தங்கச்சியும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிள்ளைப்பூச்சி மீனா வருது. மீனா வந்துட்டு, கீழே போலீஸ் வந்துருக்காங்க, அண்ணன் தங்கச்சி இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே, போலீஸா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் ஷாக் ஆகணுன்னே, சரி நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, ஜஸ்ட் ஒரு என்கொயரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. கீழே போய் பார்த்தா அந்த மாதிரி இந்த வெடிகுண்டு வெடிச்சது இல்லையா, அதை பற்றி விசாரிக்க வந்திருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ சொன்ன உடனே வந்து 2 பேரும் அப்படியே பா என் மூஞ்சி நீ பாரு, உன் மூஞ்சி நான் பாருன்னு இப்படியே 2 பேரும் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. மீனா பிள்ளை பூச்சியாட்ட ஒன்றும் தெரியாமல் இது 2ஐயும் நம்பிட்டு உட்காந்துட்ருக்குது. உடனே நாங்கள் வந்து அந்த பாம்பு வச்சவனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, எது கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே, பாரதி கரெக்டாக அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்ப பாரதி வரல, கரெக்டாக அந்த பாம்பு வச்சவனை கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க, அப்போ தான் பாரதி வர்றான். நல்ல டைமிங்கடா, சரியான டைமிங். உடனே வந்தோடனே, இவனை எங்களை யாருன்னே தெரியாது அப்படின்றாங்க 2 பேரும். உடனே அவன் என்ன செய்கிறான், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃபோனில் யாரோ சொன்னாங்க அதனால செஞ்சேன் அப்படிங்கிறாப்புல. உடனே போலீஸ்காரர் 2 அடி அடித்தாப்பு. அடித்தோடனே, உங்கள்கிட்ட எப்படி இதை வாங்க உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் ரூம்குள்ளே வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம எத்தனை அடி என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது, அதாவது நம்மளே தான் திருப்பி அதை அடிச்சுட்டே இருக்குது, நம்ம தான் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கிறோம், இனிமேலாவது கவனமாக நம்ம எல்லாமே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது கைஸ். இதில் என்ன அப்படின்னா, பாரதிக்கு வந்து ஏன் நினச்சி பார்க்குறா, அந்த அந்த பாம்பு வச்சு நின்றுட்டு இருப்பான் இல்லையா, எதுக்கு இவங்க வந்து மித்ரா மேடம் வந்து இவனை தெரியாதுன்னு சொல்லணும், இவன் தான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் பேசணும்னாச்சேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரியா, இப்போ தான் மேடம் யோசிக்கிறாங்க.
நீ எப்போ யோசித்து மித்ரா கெட்டவன்னு சொல்லி இவருக்கு புரிய போதோ. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மேட்னி தொடர்கள்னு சொல்லி மத்தியானம் போகிற சீரியல்லாம் விளம்பரம் போடுவாங்களே ப்ரோமோ மாதிரி, அதில் வந்து இதயம் சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நடந்ததெல்லாம் வந்துச்சா. அதுக்கப்புறம் பாரதி வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, சாரதா லட்சுமி கேட்குறாப்புல, மித்ரா வந்து கெட்டவனா, நீ என்ன செய்வ அப்படின்னோடனே, கண்டிப்பாக மித்ராவால் ஆதிக்கு ஏதாவது கெட்டது அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை மித்ராவை நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாப்புல. இந்த அம்மா எதிர்த்து என்னத்தை சாதிக்க போகுது, என்னத்தை பண்ண போகுதுன்னு தெரியல. முதல்ல ஒழுங்காக நடிமா, சரியா? அப்புறம் நீ மித்ராவை போய் பார்க்கலாம், சரியா? மித்ரா பாருங்கள், உடம்பு கிடம்பு மூஞ்சி ஈஞ்சி அந்த வாய் மூக்கு கண் எல்லாம் நடிக்குது. ஒரு 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 நடிப்புனா அப்படி தான் கேஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். இந்த ஆதி வந்து கிட்ட வந்து ஏதாவது செஞ்சுட்டா போதும், அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். ஆனால் இந்த கதைக்கு இது போதும் தான். அதை கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கதைக்கு இது போதும் நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே அதான் கேஸ். இதெல்லாம் ஒரு கதை, மண்ணாங்கட்டி கதை, இதுக்கு ஒரு நடிப்பு வேறு. இதுலேருந்து தெலுங்குலேருந்து வேறு இந்த பல்லவியை கூட நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம உள்ளூர் பாட்டியை கூப்பிட்டா கூட நல்லா அடிச்சிருக்க மாட்டிருக்கு. வேறு என்னப்பா, அவ்வளோதான் கேஸ். எபிசோடோடு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய மைண்ட் செட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்க்குற வரைக்கும் சீரியலில் வந்து ஆதிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு கேஸ், சரிங்களா? நல்லாவே நடிக்கிறான் ஆதி. உண்மை தெரிஞ்சு பாரதி வாயால் சொல்லணும்னு நினைக்கிறான். இதுக்கு இடையில நான் சொன்ன மாதிரி சீரியல் கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னென்னா, மித்ரா வந்து பாரதியை வந்து ஏதாவது செய்ய போகிறான். போகும்போது அவள் என் பொண்டாட்டி, அவளை அடிக்க நீ யார் அப்படின்னு சொல்லி ஆதி வந்து அந்த இடத்துல தடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், செம மாசாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீ இந்த டேரக்டரு ரைட்ரு என்ன மண்டையில் ட்விஸ்ட்டு வச்சு கதை எழுத போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியா? அப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்க்கலாமா வேண்டாங்களா? ஏற்கனவே இதுக்கே 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஓகே, ஓவராலாக சொல்லணுன்னா, கார்த்திகை தீபத்திலே இப்போ யாரோ புதுசாக ஒரு பாத்திமா பிபியை கொண்டு வந்து வில்லியாக போட்டு வச்சுருக்காங்க, காளியம்மாவாம்மா. நீ இந்த காளியம்மா என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல காளியம்மா. அதுக்கப்புறம் துர்காவோட அந்த தாலி கயர் தெரிந்து விட்டது எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் கெட்டி மேளம் நல்லாவே இல்லை கேஸ். அவன் கேசவன் மாட்டிக்கிட்டான்ட்டு இருக்குது. உடனே இந்த சோடா புட்டி என்னமோ இப்படி கோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான்ல. இந்த சம்சாரம் மின்சாரம் படத்தில் விசு நடித்த படம், விசு எடுத்திருப்பார்ல அந்த படத்தில் இப்படி தான் நடுவில் கோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரகுவரை லட்சுமிலாம். அந்த மாதிரி இவன் கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ கடவுளே. அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல். ஐயோ அப்பா சாமி, விஜய் ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. சீரியல் ரொம்ப கேவலமாக இருக்குது. வீரா வந்து இன்றைக்கி நம்ம உண்மை கண்டுபிடிச்சி கழுத்தெல்லாம் கழுத்தெல்லாம் பிடிக்கூடாது கேஸ். இந்த கணத்தில் 4 அரை, இந்த கணத்தில் 4 அரை அறையணும். அப்போ அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சும்மா கழுத்தை பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த சீன் இருக்க மாட்டேருக்குது. அப்புறம் நம்ம கண்ணி அக்கா மாசமாக இருக்குது, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்கோங்கப்பா, இதை விஜய் காதுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க, சரியா? நம்மளே மாசமாக இல்லை, இவள் எப்படி மாசமாக இருந்தா அப்படின்னு சொல்லி அது ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். செய்வாங்க. ஏன்னா விஜய் அந்த இடத்துல இருக்கிறாள்ல, அவளுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் வேணும்ல, அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் நடக்கும். வீரா சீரியலில் அதெல்லாம் நடக்கும். அப்புறம் வேறு என்ன சீரியல், வாரிசு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. நம்ம சிபி வந்து தமிழ் வந்து தப்பு செய்கிறேன்னு சொல்லி நிரூபித்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு போட்டி தான், உன் மேலே எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ஜானும் வந்து நல்லா இருக்கணும், சாப்பிடணும், அதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் வந்து சிபியை விரும்ப ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்படி தான் கொண்டு போகிறாங்க கதையை. அப்புறம் வேறு என்ன, மௌனம் பேசியதே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ப்ரோமோ பார்த்தேன். அவள் ஜனனியை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கேஸ், ஜனனியை வந்து முதல்ல நல்லவளாக தானே காமிச்சிருப்பாங்க, இப்போ ஏன் கெட்டவளாக காமிக்கிறாங்க? அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. துளசி வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லவளாமா, ஜனனி வந்து ஆரம்பத்தில் நல்லவளாமா, இப்போ கெட்டவளாமா. இந்த இடத்துல எனக்கு ஒரு லாஜிக் இடிக்கிற மாதிரியே இருக்குது மௌனம் பேசியது. அப்புறம் இந்த வாரிசு சீரியல்லாம் கொஞ்சம் 1 மணி நேரம் போடுங்கப்பா. நாடகம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கிற நாடகங்கள் எல்லாம் கம்மியான நேரத்தில் போடுறீங்க. இந்த மனசு எல்லாமே, அதுக்கப்புறம் இந்த மாரி,
நினைத்தாலே இனிக்கும். இதெல்லாம் அப்படியே சீக்கிரம் முடித்து ஒழிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கைஸ், டிவி பார்த்துட்டு இருக்கையில் கீழே ஏதோ ஒரு நாடகம் வந்துச்சு. சரி, சலங்கை ஒளியா, இது ஹிந்தி சீரியலா தமிழ் சீரியலா டப்பிங் சீரியலா தெரியல. சலங்கை ஒளின்னு போட்டு ஆடு போட்டாங்க விரைவில் அப்படின்னு. இனி அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. சரியா? மொத்தத்தில் இதயம் சீரியல் ஆதிக்கு உண்மை தெரிந்து விட்டது. ஆனால் அது பாரதி வாயால் வரணும்னு எதிர்பார்க்குறான். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன இன்சிடென்ட் தான் நடக்கும். மித்ரா கையால் பாரதிக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து ஆதி கண் முன்னாடியே நடக்கணும். அந்த இடத்துல ஆதி வந்து ஏன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அப்படின்னு கேட்குற மாதிரி சீன் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, பை. நாளைக்கு பார்க்கலாம்.